ஒரு தொழிலை செய்ய துவங்கினால் நாங்கள் பலவிதமான வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படுகிறோம். மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி சிஜிஎஸ்டி, மாநில அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி எஸ்ஜிஎஸ்டி, முத்திரைத்தாள் கட்டணம், நீண்டகால முதலீட்டு வரி என்று பல வகையில் மத்திய அரசால் பாதிக்கப்பட்டுள்ளோம். அப்படி பார்க்கையில் எங்களுடைய முதலீட்டில் இந்திய அரசுக்கு முதலீட்டாளரை விட லாபம் அதிகமாக கிடைக்கிறது. நாங்கள் முதலீடு செய்கிறோம், உழைக்கிறோம், மிக கடுமையாக தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எங்களுடைய முதலீடு, எங்களுடைய வேலையாட்கள், சிரமங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் லாபத்தை இந்திய அரசு எடுத்துச் செல்கிறது. நீங்கள், அதாவது அரசாங்கம், முதலீடு செய்யாத பங்குதாரர், ஸ்லீப்பிங் பார்ட்னர். நாங்கள் முதலீடு செய்து உழைக்கின்ற ஒர்க்கிங் பார்ட்னர். எங்களுக்கு லாபம் குறைவு, உங்களுக்கு லாபம் அதிகம். உங்களுக்கு மேலும் ஒரு கேள்வி, ரொக்க பரிவர்த்தனையை அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்கிறது. நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் வங்கி மூலமே பரிவர்த்தனை செய்ய வேண்டும், காசோலையாகவே தர வேண்டும். மும்பை போன்ற நகரங்களில் நான் வாங்குகிற வீட்டுக்கு 11% வரி தர வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே வங்கியில் உள்ள இந்த பணத்திற்கு எல்லா வரியும் கட்டியுள்ள நிலையில் இப்போது வாங்க போகிற வீட்டுக்கு மேலும் 11% வரி கட்டுகிற போது இந்த அரசுக்கு அது லாபமாக, மேலும் லாபமாக இருக்கிறது. ஆனால் வாங்குகிற என்னை போன்ற தனிநபருக்கு அதில் மிகப்பெரிய நஷ்டம். இதை என்ன செய்ய போகிறீர்கள்? இப்படி மும்பையில் கேள்வி கணைகளால் நம்முடைய நிதியமைச்சர் திக்குமுக்காடி போனார். இனி இந்த வாரம் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்.